தன்னை காதலித்த அந்த காதலன் தன்னை திருமணம் பண்ணிக்காம ஏமாத்திட்டான் அப்படின்றதுக்காக ஒரு பெண் மிக கொடூரமான ஒரு செயலை இது வந்து ஒரு மாநிலத்தை தாண்டி ஒரு நாட்டை தாண்டி உலகத்தையே அதிர வைத்த ஒரு ஒரு கொடூரம். இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நடந்திருக்கு. தன்னை காதலை ஏமாத்திட்டான், அந்த ஏமாத்துறதுக்காக அவன் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கினான். அந்த திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த பெண்ணிற்கு இந்த பெண் பண்ண ஒரு விஷயம், HIV பாதிக்கப்பட்ட ஒரு ரத்தத்தை அந்த பெண்ணின் உடம்பில் செலுத்தியிருக்கிறாள் இவள். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். இது சாத்தியமா, இது முடியுமா அப்படி மாதிரி நடந்திருக்குதுங்க. ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நடந்திருக்குது. ஆந்திராவே அரண்டு போயிருக்குது. வந்து மீடியாக்கள்லாம் கொந்தளிக்குது. இந்தியாவினுடைய விஷயம் உலக நாடுகள் இந்த சம்பவம் வந்து என்னையா இங்க இப்படி ஒரு இதுவும் நடந்திருக்கு அப்படின்னு. என்ன நடந்தது பார்க்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆந்திரா கர்னூலை சேர்ந்தவர் பேயா வசுந்தரா. பேயா வசுந்தரா, வசுந்தரா கூட சொல்லலாம். 32 வயசாகுது. இந்த வசுந்தரா அதே பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபரை காதலிச்சுட்டு இருக்காங்க. அந்த வாலிபர் யாருன்னா ஒரு டாக்டர். அவர் மருத்துவக் கல்வி முடிச்சுட்டு டாக்டராக இருக்கார். 2 பேரும் பயங்கரமாக காதலிக்கிறாங்க. ஏரிக்கரை, காடு கழனி, எங்கே பார்த்தாலும் சுற்றுறது போகிறது வரத்து காதலிக்கிற பயங்கரமான ஒரு கனவு. டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு அந்த வசுந்தராவுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த 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 டாக்டர் என்ன பண்ணிடுறாரு, அவர் பேரை குறிப்பிடல. வேற ஒரு பெண்ணு கூட திருமணம் நடக்குது. அந்த பெண்ணும் மருத்துவர். உண்மைகிட்ட மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார். என்ன ஆகிறது, இந்த வசுந்தராவுக்கு தாங்க முடியல. தன்னை ஒருத்தன் இவ்வளோ நாள் காதலிச்சுட்டு அதுவும் டாக்டர் மாப்பிள்ளை கிடைப்பான்னு பார்த்தா இவன் என்னடானா வந்து வேற ஒரு பொண்ணு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா. இவனை நாம் பழி வாங்கணும், இவனை பழிக்கு பழி வாங்கணும், இவங்க 2 பேரையும் பிரித்து விடணும். இதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம் நம்ம அப்படின்ற ஒரு, நான் திரும்ப சொல்கிறது எல்லா பெண்களையும் நான் சொல்கிறது வந்து ஆண்களுக்கு வந்து உடல் ரீதியான பலம் தானே கண்டி மனோ ரீதியான பலம் கிடையாது. பெண்களுக்கு வந்து மனோ ரீதியான பலம். நீங்கள் வந்து ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னால். ஒரு பொண்ணு நினச்சான்னு வச்சுக்க என்ன வேணாலும், ஒரு பெண்ணு நினச்சானா ஒரு சாம்ராஜ்யத்தை காலி பண்ணிடுவா. அந்த பவர் உண்டு. அப்படி இந்த வசுந்தரா மனசில் அந்த குரூரம், அந்த வன்மம், அந்த பழி வாங்குதல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அவளால் தாங்கவே முடியல. என்ன பண்ணலாம் இவனை, இந்த 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 ஃபேமிலி என்ன பண்ணலாம், இந்த 2 கணவன் மனைவியும் எப்படி பிரிக்கலாம், இவனை எங்கே அவமானப்படுத்தலாம் அப்படின்னு அவள் வந்து உள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்குது. இவங்க தினம் தினம் பார்க்க இன்னும் வெறியாகுது. அந்த வெறி என்ன ஆகிடுது, பெரிய அளவில் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணோம் அப்படின்ற ஒரு குரூர ஒன்றே வருது. பெரிய அளவில் சம்பவம் பண்ணோம் அப்படின்னு. தனக்கு கிடைக்காத ஒருத்தன் இன்னொருத்தையும் கிடைக்கக்கூடாது. இந்த டாக்டர் மேலே இருக்கிற அந்த கோபம், அந்த பழி வாங்குதல், அந்த குரூரம் என்ன ஆகிடுது, அப்படியே அவர் மனைவி மேலே திரும்புது. வந்து 2 பேரும் சிரிச்சுன்னு போவாங்க, காரில் போவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறது வந்து டாக்டர் அம்மா, டாக்டர் ஐயா அப்படின்னு பேசுவாங்க. அந்த ஊரில் வந்து அவங்களே வந்து 2 பேரும் ஆம்பளை அம்மா 2 பேரும் வைத்தியம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்க அவளுக்கு என்ன ஆகுது, என்னடா நாம் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பெண் இருக்கிறாளே, இவனை கூட விட்டுருவோம், இவன் வந்து பொதுங்கி சாவணும், அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறான். ஆனால் அந்த வேலை நம்ம அது அந்த அந்த சம்பவம் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் பொழுது இவளுடைய மனசில், அந்த வசுந்தரா மனசில் எவ்வளோ பெரிய ஒரு கோபத்தையும் குரூரத்தையும் கொண்டு வந்திருக்கும். என்ன பண்ணுறா, அவள் ஒரு திட்டம் போடுறான். அந்த திட்டத்துக்கு யார் துணையாக இருக்கிறதுனா ஒரு நர்ஸு, நாகஜோதின்னு ஒரு நர்ஸு. ஏன்னா ஒரு ஆளால் இது பண்ண முடியாது. இந்த உதவி பேராசிரியர் கம் டாக்டராக இருக்காங்களே இந்த பெண்ணுக்கு HIV பாதிக்கப்பட்ட ஒரு ரத்தத்தை ஊசி மூலிமா, எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட ரத்தத்தை ஊசி மூலிமா செலுத்தி விட்டுடணும். பார்த்துணும் அவன் நாளுக்கு நாள் வேறு விதமாக மாறணும். எவ்வளோ கொடுமையான எண்ணம் பாருங்கள். சரிங்க, அந்த ரத்தத்தை எப்படி வாங்க முடியும், அது எப்படி செலுத்த முடியும், அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடுமா அது, இந்த மாதிரி லாஜிக் இருக்கும் பொழுது போலீஸ் விசாரணையில் இப்போ தெரிய வருது எல்லாமே. போலீஸ் அங்கே ஆந்திரா போலீஸ் உள்ளே இறங்கி துருவி விசாரிக்கிறாங்க. இந்த நர்ஸை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுற மாணவி, இவங்க குறிப்பாக வந்து HIV பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஆராய்ச்சி படிப்பில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட ரத்தம் வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு போலியாக ஒரு ID கார்டை ரெடி பண்ணுறாங்க. இந்த பெண் வந்து மருத்துவக் கல்லூரி மாணவி மாதிரி வேறு மாநிலத்தில் படிக்கிற மாதிரி இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க.
அவங்கள பாரு இவங்கள பாரு அவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்கல்ல. ஆனால் அதுக்கு தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலே வேலை செய்கிற ஒரு நர்ஸை வந்து கூட்டின்னு வரும் நம்பகத்தன்மைக்கு. இந்த நர்ஸுக்கு 2 விதமாக சொல்கிறாங்க போலீஸ் விசாரணையில். என்னன்னா, ஒன்று வந்து இவ பணத்துக்கு ஆசைப்பட்டா அப்படின்னு, இல்லை இன்னொன்று என்னன்னா, இந்த நாகஜோதியும் வந்து இவளை மாதிரியே வசுந்தரா மாதிரியே காதலால் பாதிக்கப்பட்டவோ, ஒரு முன்னாள் காதலன் இவளை ஏமாத்திட்டான், அப்புறம் வேற ஒரு திருமணம் இவளுக்கு நடந்துச்சு, 2 பசங்க இருக்கிறாங்க, நானும் அவனை அப்படி தான் பழி வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியாமல் போச்சு, நீ பழி வாங்குறதுக்கு நான் துணை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸு முடிவு பண்ணுறா அப்படின்னு ஒரு வழியாக அவங்க அந்த கையெழுத்துலாம் வாங்கி இந்த லேடி வந்து உண்மையாகவே வந்து இந்த ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணுற ஆள் தான் போலதுன்னு சொல்லி ஒரு பாட்டில் ரத்தத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே இந்த வசுந்தரா என்ன பண்ணுறா, இதை எடுத்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிடறான். வச்சுட்டு இது எப்படி உடம்புல செலுத்துறது, இங்கே தாங்க நீங்கள் ஒரு திரைப்படத்துக்கான திரைக்கதை கூட இப்படி ஒரு அருமையாக இருக்கவே இருக்காது. ஒரு திரைப்படத்தில் இது மாதிரியான ஒரு காட்சியும் இருந்திருக்குது, அதுவும் வேற்றுமொழி படம்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறான், முடிவு பண்ணுறான். அந்த முன்னாள் காதலனுடைய மனைவி உதவி பேராசிரியர் டாக்டர், அந்த டாக்டர் அம்மா இருக்காங்களே, அந்த லேடி சாப்பாட்டுக்காக தன்னுடைய ஸ்கூட்டரில் வீட்டுக்கு வந்து இதை கவனிச்சுட்டு இருக்கா. கவனிச்சுட்டு 2 இளைஞர்களை ரெடி பண்ணுறான். என்னென்னா, அந்த லேடி வரும்பொழுது, அந்த டாக்டர் வரும்போது ஃபுல் ஸ்பீடில் போய் அந்த வண்டி இடிங்க, அது என்ன ஸ்பீடில் இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இடிங்க, அவளுக்கு வந்து காயம் ஏற்படணும் அப்படின்னு ஒரு செட்டப் ரெடி பண்ணுறாங்க. அந்த 2 பசங்களை யார் தெரியுங்களா, இந்த நர்ஸு இருக்கால நாகஜோதி, அவனுடைய பிள்ளைங்க 2 பேரும். அவனுங்களும் ரெடியான்ட்டுருக்கானுங்க. அவனுக்கு முதல்ல அது பண்ணுறதுக்கு தயங்கி இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு காசை கொடுத்து அவனுக்கு வந்து அந்த மூளைச்சலவை பண்ணி அப்புறம் சில பொருட்கள்லாம் அவனுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுத்து அவனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விசாரணை தெரிய வருது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பசங்க ஒத்துக்க மாட்டானுங்கல்ல, பயப்படுவானுங்க. அவனுக்கு ஏதோ ஒரு வாயில் கீழே அடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கா பொழுது. ரைட், ஓகே. அதே போல் அந்த லஞ்சுக்கு அந்த லேடி வராங்க, அந்த டாக்டர் உதவி பேராசிரியர் வராங்க. இந்த பசங்க ரெடியாக இருக்கிறானுங்க. பிசுறு தட்டக்கூடாதரா தம்பிங்களா, இவ வந்து எச்சரிக்கை குடிக்கிறா. இந்த நர்ஸும் பெத்த பிள்ளைங்களை அமைச்சிருக்கா பாரு, இவ்வளோ வந்து சொல்கிறா, பார்த்து ஜாக்கிரதையாக கரெக்டாக இடி, வண்டிக்கு என்ன சேதாரம் ஆனாலும் முனவில்லை, அந்த டாக்டர் அம்மா காயப்படணும், பெரிய காயமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு ரெடியாக ஒரு ஆட்டோவை வேறு நிறுத்தி வச்சுருக்காங்க ஸ்பாட்டில். இவனுக்கு போய் இடிக்கிறானுங்க. இடித்த உடனே நினச்சா மாதிரியே நடந்தது. விழுந்து டொம்முன்னு விழுந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அங்கே குய்யோ முறையான அந்த டாக்டர் அம்மா கத்த ஆரம்பித்தோன்னே காயம் பெரிய காயமாக ஆகுது. தட்டன்னு இந்த வசுந்தரா நாகஜோதி அந்த ஸ்பாட்டுக்கு ஓடி வராங்க. ஐயோ டாக்டர் அம்மா என்னாச்சு நட பாவீங்களா, உங்களை பாடுறா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறா, இதை பண்ணுறேன்னு டக்குன்னு ஆட்டோவை கூப்பிடுங்க, இதோ கூப்பிடுங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடலான்னு என்னை எப்படியாவது கூப்பிட்டுங்க. அந்த டாக்டர் வந்து பதட்டமாயிடுறாங்க. கூட்டு போயிடுங்க, உண்மையாக வந்து ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்றாங்களா. ஆம்புலன்ஸ்லாம் வரதுக்கு நேராக நம்ம ஆட்டோ தான் இருக்குது பக்கத்துலேயே, ஏறுங்க டாக்டர் அம்மான்னு பிடிச்சி உள்ளே ஏத்தனை பிறகு தான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த டாக்டர் பெண்மணி பார்த்தா உள்ளே வந்து இந்த நர்ஸ் உட்காந்துட்டு பாட்டில் எழுதி கரெக்டாக வச்சு ட்ரிப்ஸை வச்சு பிடிக்கும்பொழுது, எனக்கு என்ன பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு காயம்தான், நானே மருத்துவர் தான், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு வாயை பொத்திக்கிட்டு அந்த HIV பாதிக்கப்பட்ட அந்த ரத்தத்தை இந்த பெண்ணுடைய உடம்பில் செலுத்தும் பொழுது தான் அந்த பெண்ணுக்கு, அந்த டாக்டருக்கு அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சதி நம்ம மேலே வந்து ஒரு கடுமையான ஒரு சதி நடக்குது. பயம் அதிகமாகுது, கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த விடாமல் அழுத்தும் பொழுது அந்த இதை செலுத்திடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில சமயத்தில் யானை பலம் வந்துடும் இல்லைங்களா, இன்னும் கூட ஒரு கட்டத்தில் உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு இது திரும்ப வந்து சொல்கிறாங்க, நான் டாக்டர், நான் எதுக்கு இந்த ரத்தத்தை ஏற்றுறீங்க, யார் நீங்கள், என்ன கும்பல். அந்த டாக்டர் அம்மா முதல்ல ரத்தத்தை திருட வந்தவங்கன்னு நினச்சிருக்காங்க. அப்புறமா பார்த்தோன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு வந்து இது வந்து ஒரு நோய் பாதிக்கப்பட்ட, குறிப்பாக HIV பாதிக்கப்பட்ட ஒரு ரத்தத்தை நம்ம மேலே அடிக்கிறாங்க, செலுத்துகிறாங்க நம்ம உடலில், யார் இவங்கன்னே தெரியல, ஏதோ ஒரு பழி வாங்குற நோக்கம்ட்டு மிக கடுமையான அளவில் உதச்சி ஓவராக கத்த ஆரம்பித்தோடனே அக்கம் பக்கத்துலேருந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. இந்த 2 பயலுங்க பின்னாடி வந்தாங்களா, அவனுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர் வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் கிடையாது, வந்து அது ஒரு கணிகாடு மாதிரியான ஒரு இடம். ஆனால் அந்த வண்டி ஆட்டோ போக 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 அது ஊருக்குள்ளே போகுது அப்படின்போது அந்த சத்தம் வந்து ஓவராக மாறுது, மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு கூக்குரல் வந்து ஒரு அபய குரல் கேட்குதுன்னு உடனே அந்த ஆட்டோக்காரன் அந்த ஆட்டோவை நிறுத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் மாட்டி போனோம், தெரியாமல் இவங்க வந்து இது பண்ணிட்டோம், அவனை என்ன போய் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, உண்மையை சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல, பதட்டமாயி அவன் வந்து வண்டியை போட்டு போகிறான். மக்கள் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. சூழ்ந்து விபரீதம் புரிஞ்சவொடனே அதுக்குள்ளே இந்த பெண் டாக்டர் உதவி பேராசிரியர்
மயங்கி விழுந்து போட்டு பிடிச்சி போலீஸில் கொடுத்து அது வரைக்கும் என்ன கதைன்னே தெரியல. இல்லை இவங்களுக்கு அடிபட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு நான் அந்த ஊர் பொண்ணு தான் அந்த வசுந்தரா, நான் இது பண்ணுறேன் டாக்டர் அம்மா, டாக்டரையே இது பண்ணுறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் நம்புறாங்க, இல்லை சில பேர் ஏதோ ஒரு விபரீதமான ஒரு ஏதோ நடந்திருக்குறாங்க. இந்த நர்ஸ் வந்து ஒன்றுக்கு அதிகமாக பதில் சொல்கிறா, அவள் நழுவு பார்க்குறா. ஒட்டுமொத்தமாக பிடிச்சி இதெல்லாம் காரணமே கிடையாது, போலீஸ் வரட்டுன்னு சொல்லி அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாங்க டாக்டருக்கு. அவர் பதறி அடிச்சுன்னு ஓடி வராப்புல. அதுக்குள்ளே ஆம்புலன்ஸு பிடிச்சி ஏற்றி அனுப்புகிறாங்க. போலீஸும் வந்துடுது. கூட்டும் போய் வா என்ன இது, நான் காப்பாற்ற போனேங்க, அவங்களுக்காக அடிபட்டாங்க, நான் வந்து நீ ரத்தம் ஏற்றுறதுக்கு யார், இல்லை அந்த நர்ஸு ரத்தம் வச்சுருந்தாங்க, நாங்களாக ஏற்றிட்டோம், நிறைய ரத்தம் போயிடுச்சுன்னு. இந்த காதலை பூ சுற்றுறவெல்லாம் நம்மக்கிட்ட சொல்ல வேணான்னு போலீஸ் அவங்க பாணியில் அவங்களுக்கே உடைய ட்ரீட்மெண்ட்டை சரியான விதத்தில் கொடுத்த உடனே இந்த பெண்மணி கக்க ஆரம்பிக்கிறார் விஷயத்து. ஓடி ஓடி காதலித்தோம், அந்த டாக்டர் தான் என் கணவன், நான் வந்து கனவு கண்டு இருந்தேன், அவன் இது மாதிரி ஏமாற்றிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கினான், அதுக்காக பண்ண பழிவாங்கல் தான் இந்த HIV ரத்தத்தை நான் ஏற்றினது பண்ணுன்னு போலீஸே அதிர்ச்சி ஆகுது. மீடியாக்கள் முழுக்க பெரிய இதுவாகுது. அந்த கணவர் வந்து பெரிய அதிர்ச்சி ஆகிறா. என்னடா கொடுமை இது வந்து, இப்படியாப்பட்ட ஒரு, நீங்கள் யாரை எந்த நேரத்தில் எப்படி நம்பணும் முடியாதுங்க. எப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் பாரு. கடுமையான விசாரணையில் இருக்காங்க. அந்த டாக்டருக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அங்கே ஆந்திர ஊடகங்களை, ஆந்திர செய்திகள் வந்தவருக்கு தான் தெரியும். இதெல்லாம் மீறி என்னன்னா, நம்மளை சுற்றி நம்ம கூட பழகிறவங்க, நம்ம அருகாமையில் உள்ளவங்க, நம்ம ஊர்க்காரங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஏதா இருக்கும், ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாது. அந்த டாக்டர் அம்மா நினச்சிருப்பாங்களா? அந்த லஞ்ச் அவருக்கு முன்னாடி அந்த வண்டியில் இடிக்கிறதுக்கு முன்னாடி நினச்சிருப்பாங்களா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்? இப்படி கணவனுக்கு ஒரு முன்னாள் காதல் இருப்பா, அவள் வந்து இப்படி ஒரு ரத்தத்தை டாக்டரான எனக்கே ஏற்றுவா, இப்படியாப்பட்ட ஒரு கொடூரம் வந்து நினச்சிருக்குமா? இந்த கொடூரத்தினான புத்தி எவ்வளோ பெரிய புத்தின்னு இந்த பெண் போலீஸ் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நர்ஸையும் கைது பண்ணிட்டாங்க. அந்த நர்ஸு முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயத்தை இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. பணத்துக்காக பண்ணாங்களா, இல்லை தனக்கு ஏற்பட்ட சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்டதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு அந்த விசாரணை நடந்ததுக்கு முழுமையான தகவல் விரைவில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.